ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு. இன்னும் படுக்கையில் இருக்கிறீங்களா? இல்லை, எப்பொழுதோ எழுந்து ஜெபித்து விட்டு வசனத்தை தியானித்து விட்டு இன்னொரு முறை வசனத்தை கேட்கலாம் என்று இருக்கிறீங்களா? பாருங்க, காலமே எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து அவருடைய வசனத்தை தியானிப்பது பெரிய பாக்கியங்க. ஒருவேளை நீங்க தாமதமா படுக்கைக்கு சென்றிருந்தா எழுந்திருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. பெரிய தேவனே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு புதிய நாளாக நீர் கொடுக்கிறீரப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்த ஜீவன் நிமித்தம், இந்த நேரத்தின் நிமித்தம், எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதித்து உமக்காக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? என்னங்க எப்படி இருக்கிறீங்கன்னா என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க? என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கிறோன்னு சொல்றது நமக்கு பழகினது தான். ஆனா அநேக கஷ்டங்கள் உண்டு என்ற காரியம் கொஞ்சம் அசைத்தால் தெரிய வரும். ஆமாங்க, நமக்கு கஷ்டங்கள் எங்கிருந்து வருகிறது? அநேக நேரம் நமக்குள்ளிருந்தே நம்முடைய வருத்தங்கள் புறப்படும். உன் சுயத்தை நீ கட்டுக்குள்ளே வைத்திருந்தால், உன் இதயத்தை நீ பத்திரமாக காத்துக்கொண்டால், நீ பாதிக்கு பாதி கஷ்டங்களை சமாளிக்கலாம், எதிர்க்க முடியும், தீர்க்க முடியும். இன்னும் சில கஷ்டங்கள், பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது? பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. பிசாசினிடத்திலிருந்து பிரச்சனைகள் வருகிறது என்றால், பிசாசு நம்மிடத்தில் டைரக்டாக வருகிறானா, இப்படிப்பட்ட சோதனைகளை வைக்கிறானா என்று பார்த்தால் மனிதர்கள் மூலமாக வருகிறது. ரட்சிக்கப்படாத மனிதர்கள், சாத்தானின் கையிலே பயன்படுகிற மனிதர்களினாலே நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும். அதற்குதான் மனுஷருடைய வார்த்தைகளை கணக்கில் வைக்காதீங்க. மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. என்னங்க, உலகத்தார் காகங்களைப் போல அந்த காக்காக்கள் காக்கான்னு கத்திக்கொண்டுதான் இருக்கும். அதனுடைய சத்தத்தை நாம கண்டு கொள்ளாதது போல மனுஷர் உன்னை குறித்து நன்மையை சொன்னாலும் தீமை சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்க. அதை வைத்து உங்க சந்தோஷம் இல்லாதபடி பாருங்க. சிலருடைய சந்தோஷம் வெறுமனே மற்றவங்க புகழ்ச்சியின் மேலேயே இருக்கும். மற்றவங்க குறைவா பேசினா துக்கப்படுவாங்க. நாம தேவனை பற்றி கொள்வதை பழக்கப்படுத்திக்கணும். 56ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, 5ஆம் வசனத்தில், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். என்னங்க, மனிதர்கள் அங்கே முன்னாடி சொல்கிறார், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அவர்கள் நாள் முழுவதும் என் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள், தவறாக புரட்டுகிறார்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த தவறா புரிந்து கொள்வது இன்றைக்கு ரொம்ப நிறைய இருக்குங்க. கணவன் மனைவியிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கணவன் சரியா மனைவியை புரிந்து கொள்ள மாட்டாரு, மனைவி கணவரை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தவறாக எடுத்துக்கொள்வாங்க. ஒவ்வொரு சம்பவத்தையும் நெகட்டிவா யோசிப்பாங்க. தேவையில்லாம மனசை கெடுத்துக்கொள்வாங்க. சிலர் வேண்டுமென்றே நம்முடைய வார்த்தைகளை தவறாக எடுத்துக்கொண்டு நம்மை நெருக்கடிக்குள்ள தள்ள முயற்சி செய்வாங்க. ஆகவே மனிதரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவதே நலம். பாருங்க, தாவீதின் வாழ்க்கையில சில நேரங்களில் சிலர் அவருக்கு ஆதரவா பேசினாங்க. ஆனா எத்தனையோ முறை தாவீது தனிமையாக போராட வேண்டியிருந்தது. மனசாட்சி நிமித்தம் போராட வேண்டியிருந்தது. பாருங்க, நம்ம மனசாட்சி ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த மனசாட்சியை நீங்க சரியா தேவ சமூகத்துல வைத்து நீங்க செபித்தா உங்க மனசாட்சி ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேமராமேன் என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்படின்னு. அப்பொழுது கிளாரிட்டி வரும் அந்த பிக்சருக்கு. அதற்கு முன்பு அந்த பிக்சர்ல யாருன்னே தெரியாது. அதெல்லாம் ரொம்ப மங்கலாக இருக்கும். அதுபோலவே தேவன் நம்மை தேவனுடைய சமூகத்தில் நாம ஜெபிக்கிற போது, தேவனுடைய சமூகத்தில் நம் இதயத்தை ஊற்றும் போது
நம்முடைய ஆழ் மனதை அவர் பரிசீலனை செய்கிறவரா இருக்கிறாரு. நாம உலகத்துல மனுஷங்க வார்த்தைகளை கணக்குல வைக்க அவசியம் இல்ல. அவங்க மிரட்டலுக்கு இணங்க தேவையில்ல. அவங்க பயமுறுத்துதலுக்கு பயப்பட தேவையில்ல. அவங்க கொடுக்கிற ஆசைகள், அவங்க ஆசை காட்டுகிற நிலைக்கு நாம அந்த ஆசைகளுக்கு பணிந்து போகிறவர்களா நம்ம இருக்க தேவையில்ல. நீங்க நல்ல விசுவாசிகளா இருந்தா, விசுவாசத்தை காத்து கொண்டு இருந்தா, நீங்க தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சி அடைகிறீங்க. உங்களை குறித்து மனுஷர் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன பலன் கிடைக்கிறது என்று ஆசைப்படாமல் பலன் கொடுக்கிற ஆண்டவரை பார்த்து கொண்டு உங்க வேலைகளை செய்கிறவர்களா இருப்பீங்க. ஆகவே உங்க ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு உத்தியோகஸ்தனாக, ஒரு தகப்பனாய், ஒரு தாயாக, ஒரு மாணவனாக, எந்தெந்த நேரத்துல நாம என்னென்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு ஒரு கிளாரிட்டி வர வேண்டியது இருக்குங்க. அதற்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு அதை மனதில் வைத்துக் கொள்ளாதீங்க. முதல்ல அதை கேட்காம அவாய்ட் பண்ண முயற்சிங்க. ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? யார் உங்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னு, யார் என்ன பேசுகிறாங்க என்பதை விட, தேவனே நீங்க என்னை குறித்து என்ன பேசுகிறீங்க என்று முழங்காலிட்டு ஜெபித்தால், அவர் பார்வையில நீங்க சரியா இருந்தா, யார் பார்வையில எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு பொருட்டல்ல. என்ன சொல்லுகிறாரு? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்ய எண்ணுகிறார்கள். ஆமாங்க, இன்றைக்கு மனுஷங்க நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா தீமை செய்ய விரும்புகிறாங்க. நன்மை செய்ய விரும்புகிறவங்களை விட தீமை செய்ய விரும்புகிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம் பேர் இருக்கிறாங்க. அதற்குதான் மனிதர்களோடு நட்பு செய்து கொண்டு அவங்க அறிவுரை எடுத்துக்கொண்டா நாம நஷ்டம் போவோம். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் அவர்கள் தப்புவார்களோ? இங்கே இன்னொரு வார்த்தை இங்கே இருக்கு பாருங்க. 12ஆம் வசனம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? என்ன சொல்கிறாரு? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வாங்க மனுஷர்? நம்மை உயர்த்துவாங்களா? ஆசீர்வதிப்பாங்களா? பணம் கொடுப்பாங்களா? பயமுறுத்துவாங்களா? கொன்று விடுவாங்களா? என்னமோங்க. எந்த விஷயத்திலையும் நம்ம மனுஷங்க மேல நாம ஆதாரப்பட வேண்டியதில்லை. தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். மனுஷங்களை நேசிங்க, மனுஷங்களுக்கு மரியாதை கொடுங்க, மனுஷங்களை உங்களை போல பாருங்க. ஆனா அவங்க வார்த்தைகளை கேட்டோ, அவங்க பயமுறுத்துதலை கேட்டோ, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கேட்டோ, அவங்களுடைய பொறாமையின் வார்த்தைகளாலோ நாம அசைக்கப்படக்கூடாது. நாம உறுதியாய் நிற்கணும். என் தேவனுக்கு முன்பாக நான் என்னவா இருக்கிறேனோ அதுதான் தேவன் எனக்கு உண்மையா கொடுக்கிற பிரதிபலன் என்று நம்பணும். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இன்னொரு இடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு அல்ல, சரீரத்தையும் ஆவியையும் கொல்லுபவருக்கு நீங்க பயப்படுங்க. பாருங்க, மனுஷர் நம்ம மேக்சிமம் என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஆவியை தேவனுடைய ராஜ்யத்தை நின்று நரகத்துக்கு அனுப்புகிற சக்தி யாருக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டீர்களா? ஆண்டவர் உங்க ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களா? இது சிம்பிள் நற்செய்தி தான். ஆனா ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில அருமையான வருங்காலத்தை கொண்டு இருப்பீங்க. எல்லா விஷயத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எத்தனை முறை நீங்க மனுஷங்களுக்கு பயப்படுகிறீங்க, அவங்க மிரட்டலுக்கு பயந்து போகிறீங்க, அவங்க உங்களை தவறாக புரிந்து கொண்டாங்கன்னு, உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் செய்து கொண்டாங்கன்னு நீங்க எவ்வளவாய் நொந்து போய் வேதனைப்படுகிறீங்க. ஒரு முறை உங்களை நீங்களே சரி செய்யுங்க. டோன்ட் வரி. மனிதர் ஒன்னும் செய்ய முடியாது நம்மை. இந்த சோஷியல் மீடியாலங்க அநேகர் போஸ்ட் வைக்கும்போது அதுல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வைப்பாங்க. என்னமோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரிந்தது போல, பிரசங்கிக்கிறவங்களை விட அவங்களுக்கு பைபிள் நிறைய தெரியும் என்பது போல, அல்லது ஏதாவது வெளியரங்கமான விஷயங்களை குறித்து பெருசா விமர்சித்து கொண்டு, என்னங்க அந்த சூட் எதுக்கு போடுறாங்க, இந்த பூட்ஸ் எதுக்கு போடுறாங்க, அல்லது இப்படியாக அந்த ஜொலிக்கிற துணி ஏன் போடுறாங்க, இந்த பெண்களை குறித்து சொல்லுவாங்க. என்னென்னமோ பாரு, உன்னுடைய பார்வையெல்லாம் அதன் மேலே இருக்கு தவிர அந்த வசனத்தின் கருத்தை கவனிச்சிங்களா அட்லீஸ்ட் என்று கேட்கணும்னு தோணுங்க எனக்கு. அவங்க அந்த கமெண்ட்ல கேட்கிற கேள்விக்கான பதில் அந்த மெசேஜ்லயே இருக்கோங்க, அந்த ஃபுட்டேஜ்லயே இருக்கோங்க.
ஆனா அநேகர் முழுசா அதை கேட்கவே மாட்டாங்க. ஒரு பிட்டு கேட்டுட்டு இஷ்டம் போல பேசுவாங்க. அதற்குன்னு நாம சோர்ந்து போனால், அதற்கென்று நம்ம நிறுத்தி விட்டால், தேவனுடைய சுவிசேஷம் பாருங்க, அதே நேரத்துல எத்தனையோ பேருக்கு அதே வார்த்தைகளாலே எழுப்புதல் உண்டாக்குது, ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்குது பாருங்க. மனுஷங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாது. என்னமோ என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு கொடுப்பான்னு சொல்றீங்க. என்ன கொடுப்பாரு? எத்தனை முறை உங்க ஃப்ரெண்டு கொடுப்பாரு? ஒரு முறை 2 முறை கொடுப்பாங்க. அதன் பின்பு சீ போடா என்பாங்க. ஆனா ஆண்டவரை நீங்க சார்ந்து கொண்டால், அவர் மேல் நம்பிக்கை வைத்தால், அணு தினமும் யெகோவா ஈரே ஒவ்வொரு நாளும் எது எப்பொழுது வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு முறை யோசித்து பாருங்க. எத்தனை முறை எதையோ செய்ய நினைத்து யாரோ எதோ சொல்லிட்டாங்கன்னு நின்று விட்டீங்க. பாடும்போது குரல் நல்லா இல்லைன்னு யாராவது சொன்னா நின்று விடுவீங்க. வசனம் வாசித்தால் உன்னுடைய வாய்ஸ் ஃபீபிளா இருக்கு, ஸ்ட்ராங்கா இல்ல என்றால் நின்று விடுவீங்க. பாருங்க, ஒன்னு சரியில்லைன்னு சொன்னா அதன் மேல முயற்சி செய்தால் அதை சரி செய்ய முடியும். உங்களின் பலவீனங்களை எடுத்து காட்டும் போது உங்க சத்துருக்கள் அல்லது உங்களுடைய விரோதிகள் வெல்கம் இட், அதை வரவேறுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது பெட்டர்மெண்ட் ஆவீங்க, உயர்ந்த நிலைக்கு மேம்படுத்தப்படுவீங்க. ஏனென்றால் நம்மை நாம் திருத்திக் கொள்ளும் போது தேவன் நமக்குள் புதுமையை உண்டாக்குவார். இந்த நேரத்தில் ஒரு முறை ஆலோசனை செய்யுங்க. யாருக்கு பயப்படுகிறீங்க? அம்மாக்கா, அப்பாக்கா? பயம்னா என்னங்க? பார்ப்பாங்களோன்னு மறைமுகமா செய்வாங்க பாருங்க. அது தேவனுக்கு பயப்படுகிற தெய்வ பயம் இருக்கா? மனுஷருக்கு பயப்படுகிறீங்க, மனுஷரை பிரியப்படுத்தணும்னு முயற்சியிலேயே இருக்கிறீங்க. ஆண்டவரை இது முதற்கொண்டு என்னை ரகசியத்திலே பார்க்கிற ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டுமென்று உம்முடைய வசனத்திற்கேற்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. மனுஷரனை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் உம் சமூகத்திலே நான் திருப்தியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்க இருந்தாப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்கள் இதயத்திலே உம்முடைய காரியத்தை செய்யுங்கப்பா. அதிகாரிகளுக்கு பயந்து, மனுஷங்களுக்கு பயந்து, உலகத்துக்கு பயந்து ஓடுகிறவர்களாக இல்லாமல் உமக்காக நின்று நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்று நிரூபிக்கப்படும்படியாக உம் சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் வாழ்க்கையிலப்பா விழுந்து போயிருக்கிறாங்களோ, நொந்து போயிருக்கிறாங்களோ, இந்த டிப்ரெஷனுக்குள்ளான ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விடுவீங்கப்பா. எவ்வளவு பயங்கரமான நிலைக்கு இந்த உலகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. மனுஷர் ஒன்றும் செய்ய முடியாமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு சோர்ந்து வாழ்க்கையை வெறுத்து உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. அந்த நிலையிலிருந்து எங்களை விடுவீங்கப்பா. ஆண்டவரே, உம் சமூகத்தில் ஆனந்தமாய் சந்தோஷமாய் உம்மை துதிக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க அதை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.